ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நமது கேம் சேஞ்சர் ஆஸ்ட்ரோநியூமராலஜி சேனலில் மேலும் பல தகவல்கள் உங்களுடன் ஷேர் செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன். நடிகர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களுக்கும் நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்களுக்கும் நடிகர் விக்ரம் அவர்களுக்கும் இந்த பதிவுக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. என்ன தொடர்பு என்பதை இப்பொழுது நீங்களே புரிந்து கொள்வீர்கள். அதாவது நாம் சந்திக்கக்கூடிய பல நபர்களுக்கு பலன்கள் முழுவதுமாக சில நேரங்களில் சொல்ல முடிவதில்லை. எனவே நாம் சந்திக்கக்கூடிய நபர்கள், நம்மளை சந்திக்க முடியாத நபர்கள் கூட பயன் பெறக்கூடிய விதத்தில் இந்த பதிவை நான் தயாரித்துள்ளேன். அதாவது இந்த வீடியோவின் மைய நோக்கம் என்னவென்றால், இப்பொழுது மனதளவில் முயற்சி செய்ய முடியாமல் முடங்கி கிடக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு வழிகாட்ட வேண்டும் என்பதுதான் எங்களது மைய நோக்கம். ஒருவர் பிறந்த தேதியானது 8, 17, 26 போன்ற தேதிகளில் பிறந்திருந்தாலோ, அல்லது ஒரு நபர் பிறந்த தேதி, மாத, வருடம் அனைத்தையும் கூட்டி 8ஆம் எண் வரும் பொழுது இவர்கள் மனதளவில் முடங்கி விடுகிறார்கள். மேலும் பெரிய அளவில் இவர்கள் முயற்சி செய்யாமல் ஒரு விதமான தாழ்வு மனப்பான்மை, அதாவது இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸில் சிக்கிக் கொள்கிறார்கள். இவர்கள் மேலும் எவ்வாறு வெற்றி பெற முடியும் என்பதுதான் இந்த பதிவின் மைய நோக்கம். The number 8 stands in symbolism for the planet Saturn. 8ஆம் எண் குறிக்கக்கூடிய கிரகம் சனி பகவான். இதன் காரகத்துவம் ஆயுளை குறிப்பதனால் ஜோதிடத்தில் இதனை ஆயுள் காரகன் என்று குறிப்பிடுவார்கள். மேலும் ஒரு ராசியை கடப்பதற்கு 2.5 வருடம் என்று, 12 ராசியை கடப்பதற்கு 30 வருடம். நமது ஜென்ம ராசி, நமது ராசிக்கு 12வது ராசி, நமது ராசிக்கு 2வது ராசியை கடக்கக்கூடிய காலகட்டத்தை தான் 7.5 சனி என்று ஜோதிடத்தில் சொல்லப்படுவது உண்டு. மிகவும் பழங்காலத்திலிருந்து மாற்ற முடியாத ஒரு விதியின் அடையாளமாக இந்த எண் கருதப்படுகிறது. இந்த எண்ணின் ஆதிக்கத்தை, இந்த கிரகத்தின் ஆதிக்கத்தை விதியின் கிரகம் என்றும், நடக்கக்கூடிய அனைத்து செயல்களும் விதிப்படி நடக்கட்டும் என்ற ஒரு மனப்பான்மையை பலர் கொண்டு உள்ளார்கள். இவர்கள் பெரும் வெற்றியாளர்களாகவோ அல்லது பெரும் தோல்வியாளர்களாகவோ இருக்கிறார்கள். ஒரு மேலோட்டமாக பார்க்கும் பொழுது இந்த எண்ணின் ஆதிக்கத்தின் கீழ் பிறப்பது பிராக்டிக்கலாக அன்லக்கி என்றே இவர்கள் கருதுகிறார்கள். இவர்களுக்கு பல போராட்டங்களையும் அவமானங்களையும் துயரங்களையும் சந்திக்க நேரிடுகிறது. இந்த எண்ணின் ஆதிக்கம் உடையவர்கள் எப்பொழுதும் மற்றவர்களிடமிருந்து தனித்தே இருக்கிறார்கள். மேலும் ஒரு தனிமை, ஒரு தாழ்மை கூட இவர்களிடம் காணப்படுகிறது. இவர்கள் உயர்வான நிலையில் இருந்தாலும் தாழ்வான நிலையில் இருந்தாலும் இவர்களது வாழ்வில் முக்கியமான நிகழ்வுகளில் இந்த 8ஆம் எண் என்பது திரும்ப திரும்ப இவர்களை துரத்தி கொண்டே இருக்கிறது. இவர்கள் மேல் ஒரு ஆதிக்கம் செலுத்தி கொண்டே இருக்கிறது. அதாவது இவர்கள் தெரிந்தோ தெரியாமலோ ஒரு மொபைல் நம்பர் வாங்கும் பொழுது அதில் 8ஆம் எண் இடம் பெறுகிறது. இவர்கள் ஒரு வண்டி வாகனம் எடுக்கும் பொழுதோ, ஒரு பேங்க் அக்கௌண்ட் எடுக்கும் பொழுதோ, அல்லது ஒரு ட்ரெயினில் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும் பொழுதோ இந்த 8ஆம் எண் என்பது மீண்டும் மீண்டும் இவர்களது பயணத்தில் இவர்கள் காணலாம். விதியின் போக்கில் சில இன்னல்கள் ஊடுருவதையும் இவர்கள் உணரலாம். மிகவும் பழமையான காலம் முதல் 8ஆம் எண் இரகசிய அடையாளமாகவும் நீதி தேவதையின் உருவமாகவும் இருந்திருக்கிறது. இதனுடைய வலது கையில் மேல் நோக்கிய ஒரு வாளும் இடது கையில் ஒரு தராசும் உள்ளது. வரலாற்றில் இவ்வெண்ணை பற்றி பல விசித்திரமான விஷயங்கள் உள்ளன. இவ்வெண் நீதியின் எண் என்று குறிப்பிடுகின்றனர். ஏராளமான பழைய நூல்கள் இவ்வெண் தரக்கூடிய கெடுதலான பலன்களைத்தான் சித்தரித்திருக்கிறார்களே தவிர, இந்த கெடுதலான பலன்களிலிருந்து எவ்வாறு ஒரு நபர் வெளிவந்து வெற்றியாளராக முடியும் போன்ற விஷயங்கள் அனுபவத்தில்தான் கண்டறியப்பட்டிருக்கிறது. மேலும் இன்று பலரால் அது ஒத்துக்கொள்ளப்பட்டுள்ளது. இவ்வெண்காரர்கள் நடைமுறையில் வெற்றி அளிக்க முடியும் என்று ஆய்வுகளில் சில விஷயங்களை எடுத்து கொடுத்த பிறகுதான் இவர்களுக்கு மனதளவில் ஒரு டானிக் குடித்தது போல், ஒரு பூஸ்ட் குடித்தது போல் இவர்கள் உணர்கிறார்கள். அதாவது எவ்வாறு இவர்கள் வெற்றி பெற முடியும் என்பதை இந்த பதிவின் கடைசியில் நான் சொல்கிறேன்.
பொதுவாக மனதளவில் 8ஆம் எண் அன்லக்கி, நம்பர் 8 இஸ் நெகட்டிவ் என்பதை நீங்கள் உங்களது மனதில் இருந்து முதலில் எடுத்து வெளியே வைக்க வேண்டும். பல இன்றியமையாத விஷயங்களை நாம் இந்த 8ஆம் எண்ணில் காணலாம். ஒரு கால்குலேட்டர் இல்லது ஒரு எலக்ட்ரானிக் கேட்ஜெட், ஒரு கணிப்பொறி எதுவாக இருந்தாலும் அந்த டிவைஸ் ஆஃப் கண்டிஷனில் இருக்கும் பொழுது அந்த டிஸ்பிளேவை நீங்கள் பார்த்தால் முதலில் அதில் நீங்கள் இந்த 8ஆம் எண் குறிக்கக்கூடிய சிம்பல் ஆஃப் கண்டிஷனில் பார்க்கலாம். A முதல் Z வரை எந்த எழுத்தாக இருந்தாலும், 0 முதல் 9 வரை எந்த எண்ணாக இருந்தாலும் அந்த கேட்ஜெட் ஆஃபில் இருக்கும் பொழுது அந்த டிஸ்பிளேவில் அடங்கிவிடும். அதாவது அனைத்து எண்களின் சக்திகளையும் அனைத்து எழுத்துக்களின் சக்திகளையும் உள்வாங்கியது தான் இந்த 8ஆம் எண். இந்த ஜாதக கணிதம் என்று உங்களில் பலருக்கே நன்றாக தெரியும். ஜாதகத்தில் இந்த 8ஆம் எண் குறிக்கக்கூடிய கிரகமானது சாட்டர்ன், தமிழில் சனீஸ்வரர். இந்த கிரகத்தின் பலத்தை வைத்துத்தான் ஜோதிடர்கள் தங்களை சந்திக்கும் நபர்களின் ஆயுளை நிர்ணயிப்பார்கள். அதனால்தான் ஆயுள் காரகன் என்றும், லக்னத்திலிருந்து 8ஆம் இடத்தை ஆயுள் ஸ்தானம் என்றும் அழைக்கிறார்கள். வாஸ்து சாஸ்திரத்தில் சனி மூலையைத்தான் ஈசான மூலையாக எடுத்துக்கொண்டு இந்த ஈசான மூலையில் ஏற்படக்கூடிய உயர்வு தாழ்வுகளை வைத்துத்தான் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய செல்வ நிலையை கணிதம் செய்கிறார்கள். ரேகை சாஸ்திரத்தில் விதி ரேகை என்பது லைன் ஆஃப் டெஸ்டினி, சனி பகவானின் நடுவிரலை நோக்கி ஓடும் ரேகையை லைன் ஆஃப் டெஸ்டினி என்று, விதி ரேகை என்று அழைக்கப்படுவதுண்டு. இதில் ஏற்படும் மாற்றங்களின் கணிதங்களை வைத்துத்தான் கைரேகை வல்லுநர்கள் தங்களை சந்திக்கும் நபர்களின் வாழ்வில் ஏற்படக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளை கணிதம் செய்கிறார்கள். ஈஸ்வர பட்டம் பெற்ற இந்த கிரகத்தை தான் சனீஸ்வரர் என்று அழைக்கப்படுவதுண்டு. அதாவது நவக்கிரகங்களில் ஈஸ்வர பட்டம் பெற்ற ஒரே கிரகம் சாட்டர்ன் என்ற இந்த கிரகம்தான். சிவஸ்வரூபம் 8, அஷ்ட ஐஸ்வர்யங்கள் 8, அஷ்ட பாலகர்கள் 8, அஷ்டலக்ஷ்மிகள், அஷ்ட திக்குகள், அஷ்ட வசுக்கள், அஷ்ட வர்க்கங்கள், அஷ்ட சித்துக்கள் என்று பல இன்றியமையாத இயல்புகளை நாம் இந்த 8ஆம் எண்ணில் காணலாம். அன்பார்ஷியல் ஜட்ஜ் என்று கூறப்படும் இந்த கிரகமானது பாரபட்சமின்றி தண்டனையை வழங்கும் நீதிபதி. ஆனாலும் இவர் பிராப்த கர்மத்திற்கு அதிபதி ஆகிறார். கர்மாவில் ஒருவர் செய்யும் தவறுகளையும் கெடுதல்களையும் பொறுத்து தான் தண்டனையும் வழங்குவார், பரிசுகளையும் கூட வழங்குவார். அதனால் நல்லதையே நினைத்து நல்லதையே செய்பவர்கள் இந்த கிரகத்தை கண்டு எந்த விதத்திலும் அஞ்ச வேண்டாம். இவ்வளவு பெருமைகள், இவ்வளவு இன்றியமையாத விஷயங்கள் நிறைந்த இந்த கிரகத்தின் ஆதிக்கம் ஒருவருக்கு நல்லது செய்தால், அவர்களுக்கு பெயர்களானது சாதகமாக அமைந்துவிட்டால், அவர்களுக்கு லக் ஃபேக்டர் அனுகூலமாக வேலை செய்தால், அவர்களது பொதுவான இயல்புகள் என்ன, அதாவது அவர்களுடைய ப்ளஸ் பாயிண்ட், பாசிட்டிவ் சிம்டம்ஸ் என்ன என்பதை இப்பொழுது நாம் விவரமாக பார்ப்போம். எந்த துறையானாலும் அதில் சாதனையாளர்களின் பட்டியலை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அவர்களது பிறவி அல்லது டேட், மந்த், இயர் டுகெதர், டேட் நம்பர் ஆர் ஃபேட் நம்பரை உற்று நோக்கினால் அதில் 8ஆம் எண்ணை நீங்கள் காணலாம். ஒழுக்கத்துடனும் நேர்மையுடனும் கருணையுடனும் அநீதிகளை எதிர்த்து போராடி தாங்களும் முன்னேற வேண்டும், தங்களை சார்ந்தவர்களும் முன்னேற வேண்டும் என்ற உயரிய பண்புகள் இவர்களிடம் காணப்படும். எந்த விஷயத்திலும் தொலைநோக்கு பார்வையுடன் திட்டமிட்டு இமாலய வெற்றி அடைய வேண்டும் என்று இரவு பகல் பாராது உழைப்பவர்கள் இவர்கள்தான். உயர்வான சிந்தனை வளமும் கூர்மையான அறிவுத்திறனும் கொண்டு மிகவும் சுறுசுறுப்பாக செயல்படுபவர்கள் இந்த எண்ணின் ஆதிக்கத்தின் கீழ் காணலாம். மிகவும் சாதாரணமாக வாழ்வை தொடங்கி பல போராட்டங்களை சந்தித்து சமாளித்து மிகப்பெரிய வெற்றியை நிலைநாட்டுபவர்கள் இவர்கள். இவர்களுக்கு பெயர்கள் சாதகமாக அமைந்துவிட்டு லக் ஃபேக்டர் இவர்களுக்கு அனுகூலமாக வேலை செய்யும் பொழுது பல ஆயிரம் நபர்களுக்கு சம்பளம் கொடுக்கும் வியாபார ஜாம்பவான்களாக நாம் இவர்களை காணலாம்.
மற்றவர்களிடம் இவர்கள் உதவிகள் கேட்பதில்லை, உதவிகள் எதிர்பார்ப்பதும் இல்லை, அதிர்ஷ்டத்தை எதிர்பார்ப்பதில்லை. துக்கங்களை ஜீரணித்துக் கொள்வார்கள், சந்தோஷங்களை மட்டும் பகிர்ந்து கொள்வார்கள். குடும்பம் மற்றும் தொழில் சம்பந்தப்பட்ட இடங்களில் எந்த நேரத்திலும் விட்டு கொடுக்காமல் தாம் செய்ய வேண்டிய கடமைகளை கச்சிதமாக செய்து முடிப்பார்கள். பணம் என்பது இன்று அத்தியாவசியமான ஒரு தேவையாக இருந்த போதும் அதனை அடைய வேண்டும் என்பது மட்டும் இவர்களிடம் ஒரு போக்காக இருக்காது. பொருளை சம்பாதித்துவிட்டு புகழையும் தகுதியையும் சம்பாதிக்கும் மக்களிடையே புகழையும் தகுதியையும் முதலில் சம்பாதித்து விட்டால் பிறகு நமக்கு வரவேண்டிய பணமோ பொருளோ சம்பத்துக்களோ நம்மளை தேடி வரும் என்ற ஒரு போக்கு இவர்களிடம் பிரதானமாக காணப்படும். யாரை எப்படி கையாள வேண்டும் என்பது இவர்களுக்கு கைவந்த கலையாகும். எதையும் ஆழ்ந்து சிந்தித்து பாரபட்சமின்றி சமநோக்கு பார்வையுடன் இவர்கள் பக்குவமாக செயல்படுத்துவார்கள். பல சாஸ்திர சூட்சுமங்கள் ரகசியங்களை நன்றாக அறிந்த போதிலும் இவர்கள் ஆன்மீகத்தையோ அதிர்ஷ்டத்தையோ எதிர்பார்க்க மாட்டார்கள். ஆன்மீகமா அல்லது பலருக்கு சேவை செய்வதா என்று வந்தால் பலருக்கு சேவை செய்வதுதான் இன்று மகத்தான சேவை என்று பலருக்கு சேவைகள் செய்வதில் இவர்கள் பிரதானமாக களத்தில் இறங்கி விடுவார்கள். வயதில் மூத்தவர்கள் பெற்றோர்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள். தாயை சிறந்த கோயில் இல்லை என்பதுதான் இவர்களது தாரக மந்திரம். வயது ஏற ஏற மிகவும் பக்குவப்பட்டு விடுவார்கள். மேலும் மற்றவர்களது உணர்வுகளை பாதிக்கும் சொற்களை இவர்கள் சொல்வதில்லை, செயல்களையும் செய்வதில்லை. சிறு வெற்றிகளுக்கு இவர்கள் அதிக முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார்கள். எதிலும் பிரதானமான வெற்றி, மிகப்பெரிய வெற்றி என்பதுதான் இவரது தேவை. எத்தொழிலானாலும் அதில் பூரண பக்தியுடன் ஈடுபடுவதால் தாமதமடைந்தாலும் இறுதியில் இவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி உண்டு. ஆள் மனதில் இரக்க சுபாவமும் மன்னிப்பு சுபாவமும் இருப்பினும் இதனை பிரத்யேகமாக இவர்கள் வெளிப்படுத்துவதில்லை. இதன் காரணம் பலரை தனக்கு கீழ் வைத்து வேலை வாங்கும் பொழுது அவர்கள் சாதகமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது என்பதுதான். மேலும் இவருக்கு கீழ் வேலை செய்பவர்கள் எவர் என்ன தவறு செய்கிறார்கள், எங்கே செய்கிறார்கள் என்பதை இவர்கள் நன்றாக தெரிந்து வைத்திருப்பார்கள். 1-2 முறை அவர்களாகவே திருத்தி கொள்ளட்டும் என்று விட்டுவிடுவார்கள். பிறகு இவர்கள் அவர்களை கையும் களவுமாக பிடிக்கும் பொழுது அவர்கள் அதிலிருந்து தப்பிக்க முடியாமல் மாட்டிக்கொள்வார்கள். மற்றவர்களை தண்டிக்க வேண்டும் என்பது இவர்களது நோக்கம் அல்ல, மற்றவர்களை திருத்த வேண்டும் என்ற உயர்ந்த லட்சியம் இவர்களிடம் உண்டு. பல ரகசியங்களையும் பல சூட்சுமங்களையும் நன்றாக அறிந்து வைத்துக் கொள்வார்கள். ஆயினும் இவர்களிடம் இருந்து ரகசியங்களை நாம் எளிதாக வெளியே வாங்க முடியாது. மிகவும் சுறுசுறுப்புடன் செயல்படும் இவர்கள் தனிமையில் போராடவும் தயங்க மாட்டார்கள். மிகப்பெரிய அலுவலகம் வைத்திருப்பார்கள். அந்த அலுவலகத்தை துடைப்பதற்கு துப்புரவு பணியாளர் வரவில்லை என்றால் இவர்களே களத்தில் இறங்கி விடுவார்கள். ஒரு பெரிய ஹோட்டல் வைத்திருப்பார்கள். அந்த ஸ்வீட் மாஸ்டர் வரவில்லை என்றால் இவர்களே அதற்கு ஆயத்தமாகி இவர்களே களத்தில் இறங்கி விடுவார்கள். மற்றவர்களது பசியை கண்டு முதலில் மனம் இறங்குவது இவர்கள்தான். தங்களால் முடிந்தவரை மற்றவர்களுக்கு தானம் தர்மம் செய்பவரும் இவர்கள்தான். மேலும் மற்றவர்களுக்கு பாதிப்பு ஏற்படாமல் தங்களையும் பாதுகாத்துக் கொள்வார்கள். அளவுக்கு அதிகமான மனோதைரியம் இவர்களிடம் காணப்படுவதால் செயல்பாட்டில் இறங்கும் முன் கூர்மையாக கவனிப்பார்கள். தவறு என்பதை யார் செய்தாலும் அது தன் உடன் பிறந்தவர்கள் என்றாலும் தகுந்த தண்டனையை இவர்கள் வழங்கி விடுவார்கள். இதற்கு காரணம் சனி பகவான் உச்சமடையும் வீடான துளாராசியானது தராசு சின்னத்தால் குறிக்கப்படுவது. மனித கணிப்புகளுக்கு அப்பாற்பட்டு இருக்கும் இவர்களது கணிப்பு. மற்றவர்கள் தங்களை பற்றி பெருமையாக நினைக்க வேண்டும் என்று இவர்கள் எதையும் செய்வதில்லை. நடுநிலையான பேச்சாற்றல், நீண்ட ஆயுள் இவர்களிடம் காணப்படும். வசதிகள் படிப்படியாக ஏற்பட்டு சமுதாயத்தில் இவர்களுக்கு ஒரு நல்ல அந்தஸ்து ஏற்படும். இந்த எண்ணின் ஆதிக்கம் நன்மை செய்கிறது என்று வைத்துக்கொள்வோம். பெயர்களும் இவர்களுக்கு அனுகூலமாக அமைந்து விட்டால் கடமையை கவனமாக செய்ய வேண்டும் என்பதில் இவர்கள் மிகவும் கண்ணும் கருத்துமாக இருப்பார்கள். நியாயமாக செயல்பட வேண்டும் என்பது இவர்களது உறுதிமொழி. யாரையும் எளிதில் நம்ப மாட்டார்கள். முக்கியமான பொறுப்புகளை ஒருவரிடம் கொடுக்கும் முன் பல முறை யோசிப்பார்கள். இவ்வெண்ணின் ஆதிக்கம் மிகப்பெரிய பதவிகளையும் பொறுப்புகளையும் அளிக்க வல்லது. மனித வாழ்விற்கு தேவையான அனைத்து சாராம்சங்களையும் அடிமட்டத்திலிருந்து இவர்கள் நன்கு அறிவார்கள். இதனால் பலரை
அரசாங்கத்தில் மிகவும் முக்கியமாக முடிவெடுக்கும் பொறுப்புகளில் நாம் காணலாம். மேலும் மக்கள் செல்வாக்கை பல விதங்களில் சம்பாதித்து அரசியலில் இன்று சாதாரண தலைவர்கள் முதல் மிகவும் உயர்வான நிலையில் உள்ளவர்களை நாம் இந்த எண்ணின் ஆதிக்கத்தில் காணலாம். பல வழக்கறிஞர்கள், நீதிபதிகள், வியாபாரிகள், பத்திரிகையாளர்கள், புரட்சியாளர்கள், ரெவல்யூஷனரி திங்கர்ஸ், எழுத்தாளர்கள், மக்களுக்காக பாடுபடுபவர்களை நாம் இந்த எண்ணின் ஆதிக்கத்தில் காணலாம். ஆராய்ச்சி பக்குவம் அதிகம் காணப்படுவதால் பல தத்துவ ஞானிகள், சிந்தனையாளர்கள், சீர்திருத்தவாதிகளை காணலாம். பல உலக புகழ் பெற்ற விஞ்ஞானிகளை நாம் இந்த எண்ணின் ஆதிக்கத்தில் காணலாம். நம்பர் ஆஃப் இம்மார்டாலிட்டி, சிம்பல் ஆஃப் ஹியூமன் ஜஸ்டிஸ் என்று இந்த எண்ணை, இந்த கிரகத்தை பிரதானமாக குறிப்பிடப்பட்டிருக்கிறார்கள். 2 பூஜ்ஜியங்கள் ஒன்றின் மேல் ஒன்றாக வந்து இந்த 8ஆம் எண்ணை உருவாக்குகிறது. மற்ற எண்களுக்கு இல்லாத ஒரு சிறப்பு 8ஆம் எண்ணிற்கு என்னவென்றால், இந்த 8ஆம் எண் என்பது ஆரம்பித்த இடத்திலேயே வந்து முடிகிறது. இவர்கள் தூண்டும் எழுச்சியால் ஏராளமான மக்கள் பயனடைகிறார்கள். எப்பொழுதும் துடிப்பாகவும் சுதந்திரமாகவும் செயல்படும் இவர்கள் உணர்வுகளுக்கு அதிக முக்கியம் கொடுப்பதில்லை. எந்த வேலையாக இருந்தாலும் இவர்கள் தரக்குறைவாக நினைப்பதில்லை. குடும்ப வாழ்வில் இவர்கள் அதிகம் ஈடுபாடு காட்டுகிறார்கள். இது ஏனென்றால் சிறு வயதில் இவர்களுக்கு குடும்ப வாழ்வில் ஏதோ சொல்ல முடியாத சில சங்கடங்கள் இருக்கிறது. அதற்கு இவர்களுமே காரணமாகிறார்கள். அதாவது தங்களது பெற்றோர்களால் சில நேரங்களில் கருத்து வேறுபாடு கொண்டு திகழ்கிறார்கள். சில பேருடன் பேசாமல் இருக்கிறார்கள். அதனால் இவர்கள் பின்னாளில் குடும்ப வாழ்வுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். குடும்பத்தில் உள்ள அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று ரொம்பவும் கேர் எடுத்துக் கொள்கிறார்கள். இன்று பல நாடுகள், பல நகரங்கள், பல அலுவலகங்கள், பல இயக்கங்கள் இயங்குவது இவர்களால் தான். பல அனாதை ஆசிரமங்கள், பல பாடசாலைகள், பல முதியோர் இல்லங்கள், உடல் ஊனமுற்றவர்களுக்கு பாதுகாப்பு, பலர் பசியாறுவது, வசதியற்ற குழந்தைகளுக்கு கல்வி, மருத்துவம் போன்ற பல மகத்தான சேவைகளை வெளியே சொல்லாமல் செய்து மனித குலத்திற்கு அஸ்திவாரமாக, ஃபவுண்டேஷனாக திகழ்பவர்கள் இந்த 8ஆம் எண்ணின் ஆதிக்கத்தில் இருப்பவர்கள். இந்த 8ஆம் எண்ணின் ஆதிக்கம் என்று சொல்லக்கூடிய சாட்டர்ன் ஒருவருக்கு நெகட்டிவாக இருக்கிறது. அவர்களுக்கு பெயர்கள் அனுகூலமாக இல்லை. மேலும் லக் ஃபேக்டர் அவர்களுக்கு வேலை செய்யவில்லை என்றால் அந்த கெடுதலான பலன்கள் எவ்வாறு இருக்கிறது என்றையும் இப்பொழுது நாம் விரிவாக காண்போம். அதாவது எல்லோருக்கும் ஒரு முறையில் முடிவடையக்கூடிய ஒரு சின்ன விஷயம் எனக்கென்று வரும் பொழுது திரும்ப திரும்ப செய்ய வேண்டியிருக்கிறது. பில் கவுண்டரில் நிற்கிறேன். நான் பணம் கட்ட போகும் பொழுது அந்த ஆஃபீஸர் லஞ்ச் அல்லது டீ பிரேக் என்று கதவை மூடிவிட்டு போகிறார். இதனால் எனக்கு மிகுந்த மன உளைச்சல் ஏற்படுகிறது. இதனால் நான் முடங்கி விடுகிறேன். ஒரு விதத்தில் பார்த்தால் நான் ஒரு விதத்தில் சோம்பேறிகளாக ஆகிவிடுகிறேன். முயற்சி செய்ய தூண்டுவது, காலையில் விரைவாக எழுவது கூட எனக்கு சிரமமாக இருக்கிறது. 2 நாட்கள் 3 நாட்களுக்கு ஒரு முறை தான் குளிக்கிறேன். எங்கேயாவது வெளியே போக வேண்டும் என்றால் தான் நான் என்னை சுத்தம் செய்து கொள்கிறேன் என்று இவர்கள் முடங்கி விடுகிறார்கள். பார்ப்பதற்கே ஒரு விதமான சுத்தமான தோற்றம் இவர்களிடம் இருப்பதில்லை. சுறுசுறுப்பு இருப்பதில்லை. சிறு முயற்சிகளுக்கு கூட இவர்கள் மற்றவர்களை எதிர்பார்க்கிறார்கள். இவர்கள் ஏதாவது ஒன்று சாப்பிட்டால் அந்த தட்டை கழுவுவதில்லை. அதற்கும் கூட மற்றவர்கள் தேவைப்படுகிறார்கள். தனக்கு தேவையான அத்தியாவசியமான விஷயங்களுக்கு கூட இவர்கள் மற்றவர்களை எதிர்பார்க்கிறார்கள். தங்களுக்கு உண்டான சோகங்களை உள்ளே வைத்துக்கொண்டு இவர்கள் வெளியே காண்பிக்காமல் முடங்கி விடுகிறார்கள். மேலும் அனைத்து செலவுகளுக்கும் கூட இவர்கள் மற்றவர்களை எதிர்பார்க்கிறார்கள். மேலும் சிறு பிள்ளைகளாக இருக்கும் பொழுது கூட தாயார் அல்லது தந்தையாரின் பாசத்தை இவர்கள் இழக்கிறார்கள். கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு ஒரே வீட்டில் 2 பேர் பேசிக்கொள்ளாமலேயே வெகு நாட்கள் இருக்கிறார்கள். அதிக நேரம் மௌனமாகவே காணப்படும் இவர்கள் சில நேரங்களில் பேசும் பொழுது கூட வம்பை விலை கொடுத்து வாங்கி கொள்கிறார்கள். இவர்கள் எப்பொழுது பேசி முடிப்பார்களோ என்ற ஒரு நிலைமையை இவர்கள் ஏற்படுத்தி விடுகிறார்கள். மேலும் சுயமாக தெளிவாக ஒரு முடிவு என்பது இவர்கள் எடுப்பதில்லை. விதிப்படி நடக்கிறது என்று முயற்சி செய்யாமல் இவர்கள் முடங்கி விடுகிறார்கள். பல ஜோதிடர்களை கண்டு புது முறைகளில் இவர்களை குழப்பிக் கொள்கிறார்கள். பல விதங்களில் பல போராட்டங்களை அன்றாடம் இவர்கள் சந்திக்க வேண்டிய
ஒரு சூழ்நிலை ஏற்படும். இவர்களுக்கு ஏற்படும் அவமானங்களையோ தோல்விகளையோ வெளியில் சொல்ல முடியாது. சொன்னாலும் அதனை யாரும் நம்பப் போவதும் இல்லை. அதாவது ஒரு பையன் கம்மியாக மார்க் வாங்குறான் அப்படின்னா அது ஒரு பெரிய தோல்வியோ அவமானமோ இல்லை. ஆனால் ஒரு டீச்சருடைய பையன் கம்மியான மார்க் வாங்கும் பொழுது அதை நம்ம வெளியில் சொல்ல முடியறதில்லை. ஒரு பையன் தவறு செய்கிறான் என்றால் அது ஒரு பெரிய குற்றமாக இல்லை. ஆனால் ஒரு காவல்துறை அதிகாரியின் மகன் தவறு செய்தால் என்ன, அது வெளியே சொல்ல முடியாத ஒரு அவமானமாகிறது. அதை போல்தான் இவர்கள் செய்யக்கூடிய தவறுகளும் இவர்களுக்கு ஏற்படும் அவமானங்களும் எளிதாக வெளியே சொல்ல முடியாத ஒரு நிலையில்தான் இருக்கிறது. மேலும் இவர்களுக்கு கலத்திரஸ்தானமும் பாதிக்கப்பட்டிருந்தால் ஜாதகத்தில், அதாவது 7ஆம் இடம் 2ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருந்தால் திருமண வாழ்வில் திருப்தி அடையாமல் 2வது திருமணம் என்ற ஒரு நிலைமை இவர்களுக்கு ஏற்படுகிறது. இதற்காக அவர்கள் ஒரு மிகப்பெரிய விலையை கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. பல வருடங்கள் வீணாகிறது. இவர்களது வாழ்க்கையில் ஒரு பெரிய பகுதி இந்த சாப்டரில் வீணாகுகிறது. இவர்களது இளமை காலம் முழுவதுமாக இவர்கள் தியாகம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு கண்கட்ட பின் சூரிய நமஸ்காரம் என்ற ஒரு நிலைமை இவர்களுக்கு ஏற்படுகிறது. எப்பொழுதும் ஏதாவது ஒரு பிரச்சனை என்பது இவர்களை துரத்தி கொண்டே இருக்கும். இவர்களுக்கு பெயர்கள் சாதகமாக இல்லாத பொழுது வாழ்வை மீண்டும் மீண்டும் ஆரம்பித்த இடத்திலிருந்தே ஆரம்பிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இவர்களுக்கு ஏற்படும். சூழ்நிலைகளை கருதி பலர் சம்பாதிக்க வேண்டும் என்ற நிர்பந்தத்தில் தவறான முறைகளில் இவர்கள் இறங்குகிறார்கள். பங்குதாரர்கள், இன்வெஸ்டர்ஸ் என்று பலரை உள்ளே இழுத்து பிறகு அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய நியாயமான இன்வெஸ்ட்மெண்ட்டோ ரிட்டர்ன்ஸோ கொடுக்காமல் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் என்று சுற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. ஜோதிடம், மாந்திரீகம், மசாஜ் கிளப், சிட்ஸ், நிதி நிறுவனம், எம்எல்எம் ஸ்கீம், வெளிநாட்டுக்கு வேலை வாய்ப்புக்கு ஆட்கள் அனுப்புவது, மேலும் ஒருவர் 4 பேரை கூட்டிக் கொண்டு வருவது, அவர்கள் 4 பேரை கூட்டிக் கொண்டு வருவது என்று மல்டி இன்கம் ஸ்கீம் போன்ற விஷயங்களை கையில் எடுத்துக்கொண்டு ஆரம்பத்தில் ஒரு சிறு வெற்றி அடைந்து நாளடைவில் மிகப்பெரிய ஒரு சேதாரத்தை இவர்கள் தங்களுக்கு ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் தங்களை சார்ந்தவர்களுக்கும் இவர்கள் ஏற்படுத்த வேண்டிய ஒரு நிலைமை இவர்களுக்கு ஏற்பட்டு இதனால் பலவிதமான தண்டனைகளையும் அனுபவித்து சில பேர் சிறைவாசம் கூட செல்ல வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படுகிறது. இன்றும் சிலர் பலவித பழக்க வழக்கங்களை பழக்கிவிட்டு அதனை விட முடியாமல் மிகவும் சிரமப்படுகிறார்கள். அதிலும் குறிப்பாக போதை வஸ்துக்கள் இவர்கள் கை வைத்தால் இவர்கள் அதில் ஒரு சிலந்தி போல் சிக்கிக்கொண்டு சில விபரீத முடிவுகளையும் கூட எடுக்க வேண்டிய ஒரு நிலைமை இவர்களுக்கு ஏற்படுகிறது. சிலர் கடன் வாங்குவதையே ஒரு போதையாக வைத்துக் கொள்கிறார்கள். அதாவது கிரெடிட் கார்டு போன்ற சிலந்திகளில் மாட்டிக்கொள்கிறார்கள். இதனால் சீரழிவு இவர்களுக்கு ஏற்படுகிறது. மேலும் இவர்கள் ஒரு கடனை அடைப்பதற்கு இன்னொரு கடன், அதனை அடைப்பதற்கு இன்னொரு கடன் என்று தொடர்ச்சியாக கடன் வாங்கி கொண்டு ஒரு பெரிய போராட்டத்தை சந்திக்கிறார்கள். இதனால் குடும்ப வாழ்வு சின்னா பின்னமாகிறது. பரோபகாரம் என்பது இந்த கிரகத்திற்கு பிரதானமாக இருப்பதால் பொதுவாக இவர்கள் செய்யும் செயல்களில் எல்லாம் மற்றவர்களுக்கு நன்றாக பலன் அளிக்கிறது. ஒரு ஏணி எவ்வாறு தன் மேல் காலை வைப்பவர்களை மேலே ஏற்றி விடுகிறதோ அதை போல் இவர்கள் மேல் கால் வைப்பவர்கள், இவர்கள் அறிவுரையை கேட்பவர்கள் மேலே செல்கிறார்கள். இவர்களுக்கென்று வரும் பொழுது ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதில்லை. இதனால் புலம்பிக் கொண்டே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. மனதளவில் துரதிர்ஷ்டசாலிகள் என்ற ஒரு நிலைமை இவர்களுக்கு ஏற்படுகிறது. அதாவது இந்த நெகட்டிவ் சிம்டம்ஸ் எதற்காக நாம் இவ்வளவு தூரம் விரிவாக சொன்னோம் என்றால், இப்பொழுது உங்களது வீட்டில் ஒருவர் 8ஆம் எண்ணின் ஆதிக்கத்தில் இருக்கிறார். உங்களது குழந்தைகளோ அல்லது உங்களது லைஃப் பார்ட்னரோ இருக்கிறார்கள், அல்லது உங்களுக்கே 8ஆம் எண்ணின் ஆதிக்கம் நெகட்டிவ் சிம்டம்ஸாக இருந்தால் அவர்கள் எவ்வாறு ஜெயிக்க முடியும், அவர்கள் எவ்வாறு வெளிவர முடியும்? அதாவது இந்த பதிவின் தொடக்கத்தில் நான் சொன்னேன் அல்லவா, எம்ஜி ராமச்சந்திரர் அவர்கள் பிறந்த தேதி 8, அவரது இயற்பெயர் எம்ஜி ராமச்சந்திரர், எம்ஜி ராமச்சந்திரன் என்றும் பின்னாடி எம்ஜிஆர் என்றும் பெயரை அவர் திருத்தி கொண்ட பிறகு விஸ்வரூப வெற்றி பெற்றார் என்பது அனைவருக்கும் தெரியும். நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்கள் 8ஆம் எண்ணின் ஆதிக்கத்தில் பிறந்தவர் தான். எஸ்கே என்று தனது பெயரை 5ஆம் எண்ணில் அவர்
கொடுத்து கொண்டிருக்கிறார். நடிகர் விக்ரம் ஒரு முறை காலில் அடிபட்டு அவர் நடக்கவே முடியாது என்றும் வெகு நாட்கள் மாதக்கணக்காக அவர் ட்ரீட்மெண்ட்டில் இருந்தார். இனி அவரால் நடிக்க முடியாது, நடக்க முடியாது என்ற ஒரு நிலைமை ஏற்பட்டது. மனதளவில் அவர் தன்னை தேற்றிக்கொண்டு இன்று செகண்ட் ரவுண்டில் ஒரு விஸ்வரூப வெற்றி பெற்று தன்னை போல் ஒரு நடிகன் இனி உருவாக முடியுமா என்று பல சாதனைகள் செய்துள்ளார்கள். அதனால் இந்த 8ஆம் எண்காரர்களுக்கு எண் கணிதம், இந்த நியூமராலஜி, அஸ்ட்ரோ நியூமராலஜி என்பது ஒரு வரப்பிரசாதம். இதைத்தான் நான் சொல்கிறேன். நீங்கள் தேவைப்படும் போது புதன், சுக்கிரன் அல்லது சூரியன் உங்கள் ஜாதகத்தில் லக்னத்துக்கு யோகாதிபதி, கரணாதிபதி, பஞ்சமஸ்தானாதிபதி, பாக்கியஸ்தானாதிபதி, லாபஸ்தானாதிபதி, தனஸ்தானாதிபதி நன்றாக அலசி ஆராய்ந்து லக்னத்துக்கு ஏற்றாற்போல் 1ஆம் எண், 5ஆம் எண், 6ஆம் எண் துணை கொண்டு நீங்கள் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையலாம் என்பது நிதர்சனமான உண்மை. அதனால் மனதளவில் நீங்கள் ஜெயிக்க முடியும் என்ற ஒரு நிலைப்பாட்டுடன் இருங்கள். மேலும் இவர்களது குடும்ப வாழ்க்கையை நாம் எடுத்துக்கொண்டோமே என்றால் இவர்களது திருமண வாழ்வில் முதலில் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் ஒரு சிறு சம்பவத்திற்கு பிறகு கருத்து வேறுபாடுகள் இன்றி தெளிவான திருமண வாழ்வு என்பது இவர்களுக்கு சாதகமாக அமையும். தேதி மாத வருட கூட்டு எண் 8ஆக வரும் பொழுது சிலருக்கு முதல் திருமணம் கை கொடுப்பதில்லை, மறுமணம் இவர்களுக்கு சாதகமாக அமைகிறது. இவர்கள் பலர் பாசத்துக்கு மிகவும் இயங்குவதால் பாசத்தை காண்பிக்கும் சரியான வாழ்க்கை துணை அமையும் பொழுது இவர்கள் தங்களை பக்குவப்படுத்தி கொண்டு திருமண வாழ்க்கை அனுகூலமாக அமையும். மேலும் ஒருவர் பிறந்த தேதி 1 அல்லது 4 அல்லது 5, 6 ஆக இருக்கும் பொழுது இந்த 8ஆம் எண்ணிற்கு அது ஐடியல் மேட்சாக அமைகிறது. மேலும் ஜாதகத்தை வைத்து நீங்கள் மற்ற பொருத்தங்களையும் பார்த்து கொள்ளலாம். விவாக குறிப்புகள் என்று எடுத்துக்கொண்டாலும் பெயரை அமைத்து கொள்ள வேண்டும் என்று எடுத்தாலும் பொதுவாக இந்த 8, 17, 26 போன்ற தேதிகள் விவாகத்திற்கோ அல்லது பெயர் அமைப்பதற்கு 8, 17, 26, 35, 44 போன்ற எண்கள் அனுகூலமாக இல்லை. அப்போது சில பேர் சொல்லலாம், சார் இவருக்கு 8ஆம் நம்பரில் பேர் இருக்குது சார், 17 இருக்குது சார், இவர் ஜெயிச்சிருக்கிறாரே அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில விஷயங்களில் அவர்கள் வெற்றி பெற்றிருந்தாலும் பல விஷயங்கள் அவர்கள் காம்ப்ரமைஸ் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை, விட்டு கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, மிகப்பெரிய ஒரு விலையை கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அவர்களுக்கு ஏற்படுகிறது. எனவே தனிநபர்களுக்கு 8ஆம் எண் குறிக்கக்கூடிய தேதிகளிலோ அல்லது 8ஆம் எண் குறிக்கக்கூடிய பெயர்களையோ நாம் காலிங் நேம் அல்லது இனிஷியலுடன் வரக்கூடிய ஃபுல் நேமில் அவாய்ட் பண்ணுவது சாலச் சிறந்தது. வியாபாரத்தில் பிஸ்னஸ் என்று பெயர் வைக்கும் பொழுது ஒரு சில பொருட்களுக்கு நாம் இந்த 8ஆம் எண்ணின் ஆதிக்கத்தில் பெயர் அமைக்கலாம். ஒரு சில பொருட்களுக்கு நாம் இந்த 8ஆம் எண்ணின் ஆதிக்கத்தில் பெயர் அமைக்கலாம். குறிப்பாக லெதர் ப்ராடக்ட்ஸில் நம்ம இப்போ பேட்டா நம்ம கணக்கு போட்டோம்னா 8ஆம் எண்ணின் ஆதிக்கத்தில் பெயர் வரும். டிட்டர்ஜென்ட்ஸ் இப்போது ரென் அப்படின்னு கணக்கு பண்ணினா 8ஆம் எண் வரும். அழுக்கை சுத்தம் செய்யக்கூடிய பொருட்கள், க்ளோஸ்அப், கோல்கேட், இதற்கெல்லாம் நம்ம கணக்கு பண்ணினோம்னா நியூமராலஜி பிரகாரம் 8ஆம் எண்ணின் ஆதிக்கத்தில் பெயர் வரும். 8ஆம் எண்ணின் ஆதிக்கத்தில் ஒரு சில பிரதான பொருட்களின் பெயர்களையும் நான் இங்கே கொடுக்கிறேன். இந்த 8ஆம் எண்ணின் ஆதிக்கம் ஒரு ப்ராடக்ட்டுக்கு பெயர் அமைக்கும் போது ஜோதிடம் நன்றாக தெரிந்தவர்கள், அஸ்ட்ரோ நியூமராலஜி நன்றாக தெரிந்தவர்கள், கிரகத்தின் காரகத்துவம் நன்றாக தெரிந்தவர்கள் தான் இந்த 8ஆம் எண்ணின் ஆதிக்கத்தில் பெயர் அமைக்க முடியும், பெயர் அமைக்க வேண்டும். தனிநபர்கள் தங்களுக்கோ தங்களது குழந்தைகளுக்கோ 8ஆம் எண்ணில் பெயர் அமைத்துக் கொள்வதை தவிர்த்து கொள்ளவும். மேலும் இந்த 8ஆம் எண்ணுக்கு உண்டான பிரதானமான திசை மேற்கு திசை பிரதானமான திசை. ப்ளூ இவர்களுக்கு லக்கி கலர். இவர்களுக்கு 6ஆம் எண், 5ஆம் எண், 1ஆம் எண் குறிக்கக்கூடிய எண்கள், தேதிகள் மிகவும் அதிர்ஷ்டமானவை. இவர்கள் அணிய வேண்டிய ரத்தினம் என்றால் ப்ளூ சஃபயர், நீலக்கல். இந்த நீலக்கல் நடிகர் அமிதாப் பச்சன் அவர்கள் அணிந்திருக்கிறார். இந்த நீலத்தை அணிந்த பிறகு ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைத்திருக்கிறது என்பது அவரே பகிரங்கமாக பேட்டி கொடுத்திருக்கிறார். கோன் பனேகா குரோர்பதி என்ற ஒரு நிகழ்ச்சியை ஹோஸ்ட் பண்ணக்கூடிய அமைப்பு அவருக்கு இந்த ரத்தினத்தை அணிந்த பிறகு அவருக்கு கிடைத்தது. இந்த ப்ளூ சஃபயர் பலவிதமான உடல் உபாதைகளை அணிபவர்களுக்கு சரி செய்யக்கூடிய அமைப்பு உண்டு. ஏனென்றால் ஆயுள் காரகன் என்று இந்த கிரகத்துக்கு காரகத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது. ஒரு நபரின் ஆயுள் அபிவிருத்தியாக வேண்டுமென்றால் முதலில் அவர் நோயிலிருந்து வெளிவர வேண்டும். அதனால் இந்த ப்ளூ சஃபயர் ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் வியூவில்
அணிபவர்களுக்கு மிகவும் பெனிஃபிஷியலாக செயல்படுகிறது. இதனை அணிய முடியாதவர்கள் டர்காய்ஸ், லாப்பிஸ் லசூலி என்ற செமிப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸை கூட இவர்கள் அணிந்து கொள்ளலாம். மேலும் 8ஆம் எண்ணின் ஆதிக்கத்தில் பெயர் வைப்பது தனிநபர்களுக்கு உகந்ததல்ல. இந்த பதிவில் நாம் பிரதானமாக சொல்ல வேண்டிய விஷயம் என்னவென்றால், 8ஆம் எண் சில பொருட்களுக்கு பெயர் அமைக்கலாம், ஆனால் தனிநபர்களுக்கு அவாய்ட் பண்ணிவிடுங்கள். 8, 17, 26 போன்ற தேதிகளில் ஒரு சம்பவம் அதுவாக நடந்து கொண்டால் நீங்கள் அதனை ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்களாகவே 8, 17, 26 போன்ற தேதிகளில் ஒரு விஷயத்தை நடத்த வேண்டாம். ஒரு வாகனத்தை நாம் எடுத்துக்கொண்டால் 8ஆம் எண்ணின் ஆதிக்கம் வருவதாக அந்த எண்கள் இருந்தால் அதனையும் தவிர்த்து விடுங்கள். ஒரு நிகழ்ச்சி நடக்க வேண்டும் என்றால் தேதி மட்டுமல்ல, தேதி, மாத, வருட கூட்டு எண் 8ஆக வந்தாலும் கூட முக்கியமான நிகழ்ச்சிகளை தவிர்த்து விடுங்கள். நாம் 8ஆம் எண்ணிற்கு இவ்வளவு விஷயம் ஏன் சொல்லி இருக்கிறோம் என்றால், அவர்கள் ஜெயிப்பதற்குண்டான அந்த சக்சஸ் மந்த்ரா, அந்த சக்சஸ் ஃபார்முலா இந்த பதிவின் உள்ளே இருக்கிறது. உங்களது குடும்ப உறுப்பினர்களுக்கு 8ஆம் எண் இருந்தால், அவர்கள் ஒரு விதமாக முடங்கி இருந்தால், அவர்களை எவ்வாறு இயக்குவது, அவர்களை எவ்வாறு வெற்றியாளர்களாக மாற்றுவது என்ற ஃபார்முலா இந்த நிகழ்ச்சியில் இருக்கிறது. இந்த தகவல்கள் நாம் அனுபவத்தில் சந்தித்த தகவல்கள், மேலும் உங்களுக்கு பயனுள்ள தகவல்களாக அமையும் என்பது நிதர்சனமான உண்மை. உங்களது நண்பர்களுக்கு, உங்களது உறவினர்களுக்கு 8ஆம் எண் தேதியில் இருந்தாலோ, தேதி, மாத, வருட கூட்டு எண்ணில் இருந்தாலோ இந்த பதிவை நீங்கள் அவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் அவர்களுக்கும் இந்த தகவல் உதவுவதாக இருக்கும். மிகவும் உதவுவதாக இருக்கும். நண்பர்களே, நமது கேம் சேஞ்சர் ஆஸ்ட்ரோ நியூமராலஜி சேனலில் மேலும் பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கின்றன. Thank you friends. I kindly request you to stay connected and keep yourself subscribed for the upcoming episodes.